யாராவது எழுதி கொடுக்கறத படிக்கிறது, இல்லை யாரோடைய வசனத்தை மாடிஃபை பண்ணி திருக்குறள் புதுசாக சொல்கிறேன், எம்ஜிஆர் சொன்னதை இப்போ ஏற்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுயமாக சிந்தனை இல்லாததுனால தான் உங்களால் பத்திரிகைகளை சந்திக்க முடியல, ஊடகங்களை சந்திக்க முடியல, விவாதங்களுக்கு வர முடியல. உங்கள் கட்சியிலேயே பெரிய ஐடென்டிக்கல் போஸ்டிங்கில் இருக்கிற யார் பப்ளிக் மீடியாவை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஏதாவது இஷ்யூக்கு எதுனாலும் உடனே போய் கம்பளியை பற்றிட்டு படுத்துக்கிறாங்க. சீரியஸாக இனிமேட்டு ஊடகங்கள் தாவேக்கால எதுவும் பிரச்சனை ஆள் கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு உங்கள் கேமரா எடுத்துகிட்டு மெரினா பீச் ஃபுல்லாக போங்க. இந்த கம்பளி பற்றிட்டு படுத்துருக்கவங்கள எவனாவது ஒருத்தன் கண்டிப்பாக அவங்க கட்சிக்காரங்களா இருப்பாங்க. தெரியவே கூடாதுரா மூடுறா அப்படிங்கிற மாதிரி டபக்குன்னு இந்த ஆமங்களாக இருப்பாங்க போல். கப்புன்னு கை காலெலாம் உள்ளே இழுத்துக்கிட்டு உள்ளே இருக்காது தெரியாத மாதிரி உள்ளே போயிடுறாங்க. இல்லை வெளியில் வந்து நீ மக்களுடைய குரவலை நசுக்கப்படும் போது அவர்களால் குரல் கொடுக்க முடியாதப்போ நான் உங்களுக்காக குரல் கொடுப்பேன்னு சொல்கிறவன் அதுக்கும் வர மாட்டேங்கிற. உன் பிரச்சனைக்கு ஒன்றை அடிக்கிறதுக்கு குரல் கொடுறானோ அதையும் கொடுக்க மாட்டேங்கிற. நல்லா இருக்கிற திருக்குறளை நாளைக்கு கோளாறாக எழுதி அது நாளைக்கு ஏதோ பெரிய சொந்த தயாரிப்பு மாதிரி அந்த குரலை இப்போ வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு இது தேவையா அரசியல் கட்சின்னு கேட்குறேன். இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் கண்டிப்பாக பெரிய ஒரு growth ஃபேக்டர் அவருக்கு கிடைக்காது. மக்கள் மத்தியில் நாளைக்கு உங்களை ஒரு கூத்தாடிங்கிறப்ப நீங்கள் பண்ணுறது இன்னைக்கு எல்லாம் அப்படி தான் இருக்குது. சார் கேள்வி கேட்குறீங்க, அதான் சொல்கிறேன். திமுகவை விமர்சனம் செய்வதனால் தேவைதான், ஒரு அரசியல் கட்சி செய்யணும்னா நான் இல்லைன்னா சொல்ல ஆளும் வர்க்கத்தை கேள்வி கேட்கணும், நீங்கள் அவங்கள அடித்தாதான் உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் காட்ட முடியும். நான் கேட்குறது இதே நாளைக்கு திமுக மீது இருக்கக்கூடிய அதே கோபம், அதே வெறுப்பு, அதே கேள்விகள் பாஜக மீது இருக்கானா இல்லை?